Hi friends, வணக்கம். Welcome to Netra Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு teddy bear keychain தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமே பண்ணிடலாம். இது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம நீங்க பாப்பீங்க. ஓகே, இந்த keychain இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த keychain பண்றதுக்காக 2mm hook size தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி அமிகுருமி ஏதாவது பண்றீங்க அப்படினா சின்ன சைஸ் hook sizeல யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா செயின்ஸ்லாம் நெருக்கமா பார்க்கிறதுக்கு அழகா இருக்குங்க. சோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து brown கலர் yarn எடுத்துர்க்கேங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி போடணும் அப்படினா இந்த மாதிரி நூல் சுத்திக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் நூல் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் நூலுக்கு அடியில ஹூக்க விட்டு இந்த செகண்ட் நூலை இப்போ எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ அப்படி கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மேஜிக் சர்க்கிள். இந்த ரவுண்டுக்குள்ள தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ள நான் வந்து 6 சிங்கிள் crochet பண்ண போறேங்க. சிங்கிள் crochet எப்படி பண்ணணும்னா இந்த ஹூக் சென்டருக்குள்ள இந்த ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுக்கணும். இப்போ ஹூக் மேல 2 லூப் இருக்கா, இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ இது முடிக்கும் போது இந்த இடத்துல தாங்க ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சா, இன்னும் நான் 5 சிங்கிள் crochet போடுறேங்க. மொத்தம் 6 சிங்கிள் crochet இந்த ரவுண்ட்ல போடணும். இப்போ 6 சிங்கிள் crochet போட்டேன். இப்போ இந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்டா போட்ட சிங்கிள் crochet இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதில் எடுத்து அப்படி இது வழியாகவும் எடுத்துடணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ண போகிறேன். செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செயின்லையுமே 2 சிங்கிள் crochet போடணுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 6 போட்டோமா, இப்போ அந்த 6 செயின்லையும் 2 சிங்கிள் crochet போட்டோம்னா மொத்தம் இந்த ரவுண்டில் 12 சிங்கிள் crochet கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு நான் வந்து ஒரு சிங்கிள் crochet போடுறேன். இப்போ அதே செயினில் நான் இன்னொன்றும் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் செயினில் நான் 2 சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா செயின்லையுமே 2 சிங்கிள் crochetட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 4 போட்டாச்சு. இப்போ பாருங்க 12 போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்டா போட்ட சிங்கிள் crochet இருக்கும்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ செகண்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். தேர்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet போடணும். அதுக்கு அடுத்து இருக்க செயினில் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்த செயினில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் crochet போடணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். 1 2. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க செயினில் பார்த்தீங்கன்னா 1 தான் போடணும். அடுத்து இருக்க செயினில் இன்க்ரீஸ். இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக மொத்தம் 18 சிங்கிள் crochet வரும். நான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நான் வந்து போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர 2 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochet தான் போடணும். 3வது செயினில் தாங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1 2. இப்போ இந்த 3வது செயினில் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது 2 சிங்கிள் crochet போடணும். ஓகேவா, நான் இன்னொரு டைம் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்துமே 1, அதுக்கு அடுத்து வர செயினில் 2. ஓகேவா, இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா மொத்தம் 24 சிங்கிள் crochet வரும். நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் நான் இந்த ரவுண்டு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டாக போட்ட சிங்கிள் crochet மேலேயும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வர 2 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு மூணாவது செயின்ல தான இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வர 3 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். நாலாவது தாங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 1 2 3 அடுத்து வரதுல 4 5 ஓகேவா, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வர 3 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டா போட்டுக்கோங்க. நாலாவது செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாவே பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வர 3 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். 1 2 3 அடுத்து வரதுல 2 போடணும். 4 and 5 இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாவே போடணும். இந்த ரவுண்ட்ல மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷெட் வரும். இங்க வரைக்கும் போட்டு ஃபர்ஸ்டா போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்கும்ல அதுல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரவுண்டு முடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்ப பாருங்க நான் வந்து போட்டுட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இனி வர 4 ரவுண்ட்லயுமே ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷெட் தான். இது எல்லாமே ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டா போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிருங்க. ஸோ நம்ம 6th row கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி 7 8 9 வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் 9 வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்க நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ 9th ரவுண்ட் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 10வது ரவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வர 3 செயின்ல சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 4வது செயின்ல இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிதானே. இப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 5வது இருக்கிற செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வர 4 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போடணும். இப்போ 4 போட்டுட்டேன். அடுத்து வர செயின்ல 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். 1 2 ஓகேவா. இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் வர 4 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். 5வது செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மொத்தம் 36 சிங்கிள் க்ரோஷெட் வரும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து 10வது ரவுண்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர 2 ரவுண்டுக்கு ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். நான் அந்த 2 ரவுண்டு போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து 12 ரவுண்டும் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோமா, இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டா போட்டுக்கோங்க. 1 2 3 4 ஓகேவா. இப்போ அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணணுங்க. அதாவது அடுத்து இருக்க செயின்ல ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுத்துட்டு அப்படியே அதுக்கு அடுத்து இருக்க செயின்லேயும் ஹூக்கை விட்டு எடுக்கணுங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தாங்க அடுத்து இருக்கிற 4 செயின்ல ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டா போட்டுக்கோங்க. 5வதா டிக்ரீஸ் பண்ணணும். 4 செயின் வந்து போட்டாச்சு. இப்போ டிக்ரீஸ். ஓகேவா. இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ரவுண்டு வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 4 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 5வது தானே டிக்ரீஸ் பண்ணணும். அப்போது இது வந்து 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 4வதா டிக்ரீஸ் பண்ணணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டுக்கணும். 4வதா வர்றதுல டிக்ரீஸ் பண்ணணுங்க. இப்போ நான் 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ 4வது டிக்ரீஸ். அதாவது இந்த செயினில் ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுத்துட்டு அப்படியே அதுக்கு அடுத்த செயின்லேயே விட்டு எடுக்கணும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். ஓகேவா. அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வர 3 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போடணும். 4வதா டிக்ரீஸ் பண்ணணுங்க. இப்போ நான் 3 போட்டுட்டேன், டிக்ரீஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 4ஆவதாக டிக்ரீஸ் பண்ணணுமா. இப்போது 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 3ஆவதாக டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ 1 2 இப்போ டிக்ரீஸ். ஓகேவா. இப்போ அடுத்து ஃபஸ்ட் இருக்க 2 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. 3ஆவது வர செயினை டிக்ரீஸ் பண்ணணும் 3ஆவதா. ஓகேவா. இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டும் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா. ஒரு சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ். இந்த மாதிரி தாங்க பண்ணணும் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஃபுல்லாகவே டிக்ரீஸாக பண்ணிட்டு போகணுங்க. ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டே டிக்ரீஸ், ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே பண்ணணுங்க. அதாவது 2 செயினை சேர்த்து பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபைபர் வந்து ஹூக்கில் மாட்டிட்டு வெளியில் வரும். ஸோ அப்போ கீச்செயின் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யாரும் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஹோல் தெரியுதுல்ல, இதை வந்து நம்ம வந்து தைக்க முடியும். இந்த ஹோலை வந்து தைச்சிக்கோங்க. இப்போது நம்மளோட டெடி பியரோட ஹெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து காது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டேன். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போது 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த குட்டி நூல் இருக்குல்ல, இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ரவுண்டு க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த செயினில் 2, இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். மொத்தம் இந்த ரவுண்டில் 12 சிங்கிள் க்ரோஷெட் வருங்க. இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தாங்க போடணும். மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி 2 ரவுண்டு போட்டுக்கோங்க. அதாவது 3யும் 4மே இதே மாதிரி தாங்க போடணும். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்பேன்னா அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த ரவுண்டு இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போடணும். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நூல் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த காதை வந்து இதில் அட்டாச் பண்ணணும்ல, இதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெடி பியரோட நோஸ் பண்ணிடலாம். நான் வந்து அதுக்கு வந்து சாண்டில் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதே மாதிரி காது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தாங்க மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷெட் இந்த ரவுண்டில் போடணும். ஆறு போட்டதுக்கப்புறம் இந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து வர எல்லா செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடணும்.
இந்த 2 ரவுண்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நோஸ்க்கு. அதுக்கு அடுத்துலாம் போட வேணாம், ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து எங்கெல்லாம் வைக்கணும், எங்கெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ணு வச்சிடலாம். டெடி பியருக்கு கண்ணு வந்து எந்த ரோவில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ரோவில், 8 இல்லை 9ல் வைங்க. ஓகே, 8க்கும் 9க்கும் இன் பிட்வீனில் ஃபஸ்ட்டு ஒரு ஐயை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கண்ணுக்கு வந்து ஒரு 5 ஸ்டிச்சாவது இடம் விட்டுருக்கணுங்க. ஓகேவா, இங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், நம்ம வந்து ஐ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி குண்டூசி இருந்தால் எடுத்துக்கோங்க. காதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்படி வச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த செயின் இருக்கும்ல, இதை இப்படி குத்தி டெடி பியரில் இப்படி குத்தி வச்சுருங்க. மெதுவாக குத்துங்க, இங்கே கை பார்த்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தைக்கும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அதே இடத்துல இருக்குங்க. அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி இப்போ பின்னாடி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு காது பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த குண்டூசி வந்து இந்த மாதிரி அமிகுருமி பண்ணுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் பிளேஸில் எங்கே தைக்கணும்னு தெரியாது, மாற்றி தைச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது ஒவ்வொரு குண்டூசியாக ரிமூவ் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேயா, இந்த மாதிரி. இப்போது நம்ம நோஸ் வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, அதுக்காக நான் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி குண்டூசி குத்திக்கோங்க. ஸோ தட் அது வந்து நகராது. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து தைச்சிக்கலாம். இதே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலர் நூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன், அதாவது இங்கே அடியில் ஊசி கொடுத்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டெடி பியர் கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.